வாயில் வச்சதுமே நல்லா சுல்லுன்னு காரசாரமாக கமகமன்னு இருக்கக்கூடிய இந்த கருவாடு தொக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா உடனே செஞ்சு பாருங்கள். வாங்க இந்த அருமையான கருவாடு தொக்கு எப்படி செஞ்சு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட இந்த பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த கருவாடு தொக்குக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இன்றைக்கி நான் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது போல் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி நீளமாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க. நம்ம போட்ட இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கணுங்க. தக்காளியும் நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம இதில் கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா